ஐயோ, அந்த கடங்காரி சொன்ன டைம் வேற ஆயிடுச்சே. இன்னும் தமிழ வேற காணுமே. ஜெயா, சாப்பிடுறியா? மணி 9:30 ஆச்சு இல்ல? அதான் பசி ஓவரா தெரியுது. சரி சாப்பிட்டு போலான்னு வந்தேன். என்ன சாப்பாடு? இட்லி, சட்னி. இது என்ன குருமாவா? சத்துறீங்க. டேய் தம்பி, சாப்பிடுறியா? சாப்பிட வேண்டியதான். சரளா, என் பொண்ணு எப்படியாவது பணத்தை கொடுத்துருவா. ப்ளீஸ் இப்படி வந்து பிரச்சனை பண்ணாத. இட்லி சும்மா பூ மாதிரி இருக்கு. தொட்டுக்க கொஞ்சம் நாட்டுக்கோழி குழம்பு வச்சிருக்கலாம். சூப்பரா நல்லா இருந்திருக்கும். என்ன போ. அட வா தமிழு. இந்தாங்க, நீங்க கேட்ட பணம். அடுத்த தவணையா அடுத்த மாசம் நானே கொண்டு வந்து கொடுக்கறேன். அது வரைக்கும் வீட்டு பக்கம்லாம் வராதீங்க. தமிழே, நீ பணத்தை கரெக்டா குடுக்கற வரைக்கும் இந்த சரளா ரொம்ப சரியா இருப்பா. தரலன்னு வையேன், அப்புறம் என் ஆளுங்கெல்லாம் சமத்து பிள்ளைங்க. என்ன டைம் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. மிஸ் ஆகாம பாத்துக்கோங்க. வரேன் ஜெயா. நார்மலா தான் இருக்கு. இதே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க. எந்த பிரச்சனைய பத்தியும் யோசிக்காதீங்க. நாளைக்கு வெறும் வயித்துல சுகர் டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே? தமிழ், மோதிரம் இங்க. என்ன மோதிரம்? ஓ, விரல்ல எப்பவுமே ஒரு மோதிரம் இருக்குமே, அது ரொம்ப அழகா இருக்கும். எங்க? அது அது எங்கேயோ தொலைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எப்போ? எனக்கு எப்போ தொலைஞ்சிச்சுன்னு தெரியல, ஆனா தொலைஞ்சிருச்சு. என்ன தமிழ், அது ரொம்ப டைட்டா இருக்குன்னு சொல்லுவியா, அப்புறம் எப்படி தொலையும்? டைட்டா தாமா இருந்துச்சு. நான் ஏதாவது யோசிச்சேன்னா கையில இருக்கிற மோதிரத்தை கழட்டி கழட்டி எடுப்பேனா, அப்படியே அதே பழக்கத்துல எங்கேயோ வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா எங்க மோதிரத்தை வச்சேன்னு தான் ஞாபகமே இல்லம்மா. சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க. சாப்பிட்டீங்கல்ல? சாப்பிட்டேன். சரி ஜனமா, ரெஸ்ட் எடுங்க. மீனா, எதுக்கு பேங்க் மேனேஜர் வந்து உட்கார்ந்திருக்காரு? தெரியலையே. உடனே முடியணும். நீங்க சொல்ற எல்லா ப்ராசஸும் ஒரே நாள்ல பண்ணிடலாம் மேடம். உங்கள மாதிரி கஸ்டமர் எங்க பேங்க்குக்கு கிடைக்கிறது எங்களுக்கு தான் பெருமை. எதுவும் லோனு கீணுன்னு எடுக்க போறாங்களோ? ஏங்க, அவங்களுக்கு இருக்கிற சொத்துக்கு எதுக்கு லோன்லாம் எடுக்க போறாங்க? அவங்க என்ன அந்த நிலைமையிலயா இருக்காங்க? அப்படி இல்ல அமுதா, அத்தை காரணம் இல்லாம எதுவுமே பண்ண மாட்டாங்களே. என்ன ஜனமா, என்ன அக்கவுண்ட் இது? தமிழ், இப்போ முன்ன மாதிரி இல்ல. இப்போ உன் குடும்பம் வெளியே தங்கியிருக்கு. வீட்டு செலவு, தேனோட படிப்பு, இசையோட ட்ரீட்மெண்ட்னு எக்கச்சக்க செலவு இருக்கும். முன்னாடி நீ சம்பளம் வாங்கிட்டு இருந்த சமாளிக்க முடிஞ்சது. இப்போ நீ இந்த வீட்டு மருமகள் ஆனதுக்கு அப்புறம் அப்படி இல்லல்ல. அதுல என் வீட்லயே சமாளிச்சுப்பாங்கம்மா. தமிழ், நான் உனக்கு உதவியெல்லாம் பண்ணல. உனக்கு டைரக்டர்ஸ் அக்கவுண்ட் ஒன்று ஓபன் பண்ணி கொடுக்கறேன். போச்சு, எல்லாமே போச்சு. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அது எல்லாமே இப்ப கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. என்னால இப்ப எதுவும் செய்ய முடியலையே. ஏங்க, ஷேர்னா எவ்வளவுங்க வரும்? எவ்வளவு வருமா?
மாசம் மாசம் பல கோடி ரூபாய் அக்கவுண்ட்ல வந்து விழும். ஆ, ஆ, அவ ஒரே ஒரு வருஷம் இந்த வீட்ல இருந்துட்டு போனா கூட 100-200 கோடின்னு மொத்தமா சுருட்டிட்டு போயிடுவா. அவ்வளவுதான் மீனா, உன் மொத்த சொத்தும் போச்சு. இத்தனை நாள் நீ இந்த வீட்டு மருமகளா இருக்க. என்னைக்காவது ஒரு நாள் அத்தை உன் பேர்ல இப்படி ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும்னு யோசிச்சிருக்காங்களா? அட உன்னை விடுமா, அவங்க புள்ளதானே என் மச்சான் பிரகாஷ். அவர் பேர்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்காங்களா? அவ்வளவு ஏன் இந்த வீட்டோட வாரிசு வாரிசுன்னு மூச்சுக்கு 300 தடவை சிபி சிபின்னு சொல்றாங்களே, என் மாப்ள அவன் பேர்ல ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணாங்களா? இல்லையே. மாமா, பணம் இருக்குங்கிறதுக்காக நம்ம கண்டபடியெல்லாம் செலவு பண்ணக்கூடாது. அது நம்ம பிசினஸ்க்கும் நல்லதில்ல, ஃபேமிலிக்கும் நல்லதில்ல. என்ன தமிழ், ஒரு கார் தானே, நமக்கு இருக்கிற வசதிக்கு புதுசா ஒரு கார் வாங்குறதுனால ஒன்னும் குறைஞ்சிட போறது இல்ல. அம்மா கிட்ட சொன்னா அவங்களே வாங்கிக்க சொல்லுவாங்க. மாமா, என்னாலலாம் அலோவ் பண்ண முடியாது. நமக்கு கார் வேண்டாம் மாமா இப்போதைக்கு. ப்ளீஸ் கம்பல் பண்ணாதீங்க. ஓ, என் புருஷன் கார் வாங்க பணம் கேட்டா கூட நீ கொடுக்க மாட்டியா? அந்த அளவுக்கு திமிராயிடுச்சா உனக்கு? அப்போ இந்த குடும்பத்தோட மொத்த அதிகாரமும் உன் கையில தான் இருக்கா? இரு, இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். உங்ககிட்ட நான் இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பேசினதே இல்ல. ஆனா நான் காலத்துக்கு இப்படியே அமைதியா இருந்தேனா என் நிலைமை என்ன ஆகும்னு எனக்கே பயமா இருக்கு. உனக்கு என்ன குறை இருக்கு? குறைதான் அத்தை. எனக்கான மரியாதை இங்க என்ன இருக்கு? எனக்கு கிடைக்காத ஒண்ணு எனக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்த ஏன் மருமகளுக்கு கிடைக்குதுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? சிபி, நான், என் புருஷன் எல்லாரும் 5க்கு 10க்கும் அவ கையை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? அவ என்னடானா எங்க காசை எங்களுக்கு தரதுக்கே கேள்வி கேப்பா, தர முடியாதுன்னு சொல்லுவா. அவளுக்கு நீங்க கோடிக்கணக்குல கொட்டி கொடுப்பீங்க, அப்படிதானே? மீனா, உனக்கோ சிபிக்கோ பிரகாஷ்கோ இங்க எந்த குறையும் இருக்காது. தமிழ் கையில இருந்து வாங்கி செலவு பண்றது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க டைரக்டா என்கிட்டயே கேட்கலாம். அதுல ஒரு தப்பும் இல்ல. அப்போ அவளும் அதே மாதிரி இருக்கலாம்ல அத்தை? அவளுக்கு மட்டும் எதுக்கு தனி அக்கவுண்ட்? மீனா, தமிழுக்கு 1000 செலவு இருக்கும். ஒன்னொன்னுத்துக்கும் மத்தவங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. தமிழ் இந்த கம்பெனிக்காக, குடும்பத்துக்காக ராத்திரி பகலா உழைச்சிட்டு இருக்கா.